ஹோமியோபதி மருத்துவத்தில் நாம் இந்த சூட்சம சக்தியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சூட்சமத்தில் இன்று நாம் பார்க்க போவது நெத்தி சக்கரம். இந்த நெத்தி சக்கரம் ஒரு முக்கியமான சக்கரம். இந்த சக்கரத்தின் செயல்பாடுகளினால் நம்முடைய மூளை பலப்படுகிறது. நம்முடைய உடம்பில் உள்ள நாணமில்லா சுரப்பிகள்லாம் சுரக்கு, கர்ப்பப்பையில் போய் வேலை செய்யுது. இப்படி பல வகையிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு சக்கரம் நெத்தி சக்கரம். ஆகவே அந்த நெத்தி சக்கரத்தில் நாம் அழுத்தம் கொடுத்தால் நாம் உடலில் நல்ல சுகத்தை பெறலாம். இதற்காகத்தான் நாம் முன்னோர்கள் நெத்தியில் பொட்டு வைக்க வேண்டும், அழுத்த வேண்டும். பொட்டு வைக்கும்போது அழுத்தம் ஏற்படும். அதுக்காகத்தான் இந்த பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இந்த பழக்கங்கள்லாம் ஏற்படுத்துறது. இதனாலும் இவன் நெத்தியை அழுத்தி விடட்டும், இந்த சூட்சமத்தை தூண்டி விடட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பொட்டு வைக்கிற பழக்கமே வந்தது. இப்போ அதனுடைய அர்த்தம் தெரியாமல் ஸ்டிக்கரை வச்சு விட்டுருதாங்க. இந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்தால்தான் கர்ப்பப்பை வேலை செய்யும், குழந்தை பிறக்கும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்காக எங்கெங்கே அலையுதான். நெத்தியில் ஒழுங்காக பொட்டு வச்சாலே போதும், அந்த கர்ப்பப்பையை ஏக்கி விட்டுரும். அப்போ குழந்தை பிறக்கும். அதுக்காக தான் திருமணமானவர்களுக்கு கண்டிப்பாக குங்குமம் இங்கே வைக்கணும், சிவப்பாக வைக்கணும்னா ஏன் சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் தெரியட்டும், எல்லோரும் குங்குமம் வைக்கட்டும், அதை பார்த்தினாலும் அப்படின்னு தான் அந்த குங்குமத்தோடு சேர்த்து நெத்தியில் பொட்டு வைக்கிற பழக்கத்தை வைத்தார்கள். இந்த நெத்தி சக்கரத்தை அழைத்து விட வேண்டும். நாம் கிறிஸ்தவ மதத்தை பார்க்க போனால் நாம் பிதாவுடையும் சுதனுடையும் பரிசுத்தாவின் பேராலே ஆமங்கிறோம். இந்த பிதா என்கும்போது நெத்தி சக்கரத்தை தொடுறோம். பிதா சுதன் என்கிற போது இந்த சோலார் ப்ளஸ் சொல்கிறோம். பிறகு பரிசுத்தாவின் போது இருதய சக்கரத்தை தொடுறோம். பிதா நெத்தி சக்கரம், சுதன் சோலார் ப்ளஸ், இது பரிசுத்தாவி இருதயம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமன் சொல்கிறோம். ஆக இந்த சக்கரங்களெல்லாம் சூட்சமமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் கடைப்பிடிக்கிறதோ, பிதாசுதன் எப்படி போடுறோம்? இப்படி போடுறதும் தொடுறோமா? பிதாங்கும்போது இங்கே அழுத்தணும், சுதங்கும்போது இங்கே அழுத்தணும், பரிசுத்தாங்கும்போது இந்த இருதயத்தை தொடணும். ஆக இந்த சக்கரங்களை நாம் இயக்க வேண்டும். இயக்கினால் நம் உடல் நலம் பெறும். அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அதை சூசகமாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் சரியாக கவனிக்கலை. அப்போ ஒருத்தருக்கு சந்தியம் வந்துருச்சு. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு அரசு பறி எடுத்து இங்கே நெத்தியில், இந்த நெஞ்சு பகுதியில், கையில் ராவனாங்க. சரியாக போச்சு. இப்போ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் நிறையா செலவழித்து கொண்டு வரோம். அப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு முழுக்காலும் ஆஸ்பத்திரி தைலம் தான். அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த சக்கரங்களெல்லாம் தூண்டி விட்டாங்க. தூண்டி விடும்போது அந்த நோய் சுகமாகிடுது. இப்போ அப்படி கிடையாது. அதனால் நாம் அந்த பழைய நிலைகளை எல்லாம் மறந்து வருகிறோம். அந்த சூட்சமத்தை மறைமுகமாக சொல்லி கொடுத்தார்கள். அதையெல்லாம் நாம் மறந்து வேறு வேறு வழியில் போய்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நோய் சுகமாக மாட்டாங்க, தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் வருது. ஆகவே இந்த நெத்தி சக்கரம் முக்கியம். இந்த சக்கரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நெத்தியில் ஏன் காசு வைக்கிறார்கள்? செத்தவனுக்கு நெத்தியில் காசு வைக்காங்க. இந்த சக்கரம் முக்கியம்டா, இதை அழுத்தி விடணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஒரு காசை வச்சு விட்டாங்க. நம்ம இப்போ அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியுதா? என்ன